உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். நாம் பேச தொடங்குகிற போது கூட எதிரில் இருக்கிற இவர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை பற்றி ஒரு பேச்சாளன் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு உணவு பரிமாறும் போது கூட இவர்கள் இந்த உணவில் எந்த அளவுக்கு ஏற்பார்கள், எங்கு கஷ்டப்படுவார்கள் என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். ஒரு முறை நான் ஒரு ஊரில் சாப்பிட போயிருக்கிறேன். அவர்கள் ஒரு இனிப்பு, விசேஷமான ஒரு இனிப்பு அதை சொல்லி இதை சாப்பிடுங்கள் என்றார். கை வைத்த உடனே சொல்லுகிறார்கள், அதை அப்படி சாப்பிடக்கூடாது, அதில் வாழைப்பழத்தை போட்டு பிசைய வேண்டும் என்றார்கள். என்னால் அதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை. கொஞ்சம் நெய்யையும் விட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். நான் எனக்கு கொழுப்பு ஆகாது என்று சொன்னேன். இல்லை இல்லை, அது சர்க்கரையை போட்டு வெல்லத்தை போட்டு பிசையுங்கள் என்கிறார்கள். அப்படி பிசைந்த காட்சியை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது, நான் அருவருப்பாக வேண்டாம் என்கிறேன். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அப்படித்தான் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பரிமாற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அப்படித்தான் நான் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே ஒழிய நான் எப்படி சாப்பிட விரும்புகிறேனோ அப்படி சாப்பிடுவதற்கு அவர்கள் அனுமதி தர தயாராக இல்லை. பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் சரியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களா? நம் வீட்டிலேயே ஒருவர் வருவார், காபி சாப்பிடுங்கள் என்று சொல்வோம். இல்லை, எனக்கு வேண்டாம், ஒத்துக்கொள்ளாது என்றால் நம்மவர்கள் விட வேண்டியதானே? பரவாயில்லை, சாப்பிடுங்கள் என்பார்கள். அது என்ன பரவாயில்லை? பிறர் மீது அக்கறை இல்லாத தன்மை சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியுமா? பகவான் ரமணரை பார்ப்பதற்கல்ல, அவருக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன பிள்ளை, பிஞ்சு பிள்ளை வருகிறது. அவருக்கு நாள்தோறும் ஒரு தாயார் உணவு சமைத்து அனுப்பி வைப்பார். அவர் தம்முடைய வளர்ப்பு மகள் சின்ன பிள்ளை அவளிடத்திலே உணவை கொடுத்து அனுப்புகிறார். அந்த பிள்ளையை பார்த்த உடனே ரமணர் கேட்கிறார், ஏனம்மா குழந்தாய், உன் முகம் வாடி இருக்கிறது என்று. அது வெயிலிலே கொஞ்சம் மலையிலே மேலே ஏறி வந்து அவருடைய இடத்திலே வந்து அவருக்கு உணவு கொடுக்கிறது. ஏனம்மா உன் முகம் வாடி இருக்கிறது என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை தாத்தா, ஒன்றுமில்லை தாத்தா என்கிறது. இல்லை 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 இல்லை, என்னமோ சரி, நான் சாப்பிடுகிறேன், நீயும் என்னோடு சாப்பிடு என்கிறார். அந்த குழந்தை சொன்னது, நான் இன்றைக்கு விரதம், நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு என்னமா விரதம்? எதற்காக நீ விரதம் எல்லாம் இருக்கிறாய்? ஒன்றுமில்லை, சாப்பிடு, நானே சாப்பிடுகிறேன். இன்றைக்கு என்ன கிழமை, என்ன விரதம், நீ சாப்பிடு என்கிறார். இல்லை இல்லை, என் அம்மா சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு விரதம் இருக்க வேண்டும், நான் சாப்பிடக்கூடாது என்று. ரமணர் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அம்மா, குழந்தைகள் காற்று இல்லாத போது விசிறியை வெற்றி விசிறிக்கொள்வார்கள். சரி, நல்ல தென்றல் காற்று அடிக்கிற போது பைத்தியம் போல யாராவது விசிறியை கையில் வைத்துக் கொண்டு வீசுவார்களா? ஒருவர் விசிறியை விசிறிக்கொள்ளுகிற போது, காற்று இல்லாத போது விசிறியை வைத்துக் கொண்டு விசிறிக்கொள்வார். நல்ல காற்று அடிக்கிற போது யாராவது விசிறியை வைத்துக் கொண்டு விசிறுவார்களா? மாட்டார்கள். இத்தனை பெரிய ஞானி என் பக்கத்தில் இருக்கிற போது உனக்கு என்னம்மா விரதம்? நீ எங்காவது தனியாக இருந்தால் விரதத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். பக்கத்திலேயே இத்தனை பெரிய ஞானி இருக்கிறேன், பிறகு என்ன விரதம்? சாப்பிடு என்கிறார். தன்னை ஞானி என்று அவர் அகங்காரத்தோடு ஒரு நாளும் குறிப்பிட்டதில்லை. ஆனால் அந்த குழந்தையை சாப்பிட வைப்பதற்காக அந்த வார்த்தையை கூட பயன்படுத்துவதற்கு ரமணர் தயாராக இருக்கிறார். அந்த குழந்தையின் பசியை பற்றி கவலைப்படுகிறார். இந்த உலகத்தில் பிறர் மீது அக்கறை உள்ளவர்கள், பிறர் மீது கவனமுடையவர்கள் உண்மையிலேயே மிக மிக நல்லவர்கள். 100.5 கேட்டோம். ஹர்ஷா டைல்ஸின் நல்லதாக 4 நிமிடங்கள்.